ப்ராஃபட் என் வாழ்க்கை மாறணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நாம பிரார்த்தனை செய்கிறோம். லைஃப் சேஞ்சிங்ன்றது நம்மளுடைய பிளட் டிஎன்ஏல கலந்து இருக்கிறது. இப்போ என் லைஃப் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது காட் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்ல இருந்து வாங்க, உங்க மன ரீதியா. இப்போ என்னுடைய பிளட் என்ன சொல்லுது? இப்போ நீங்க நல்லா கவனிங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்கிறது என்னதான்? பிளட் சாம்பிள்ஸ். ஈவன் நீங்க ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் காமிச்சாலும், நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் அப்படின்னா மீண்டும் அவங்க சொல்லுவாங்க, இப்போ உங்க பிளட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஆமாவா? நீங்க ஆல்ரெடி டாக்டர் இப்பதான், தட் மீன்ஸ் நேற்றைய தினத்துல தான் நான் என்ன செஞ்சேன், பிளட் செக் பண்ணேன், இது நேற்றைய ரிப்போர்ட் அப்படின்னா அவங்க எகெயின் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, இந்த டெஸ்ட்டை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நீங்க என்ன நினைப்பீங்க, நேற்று தானே நம்ம எடுத்தோம்? நோ, நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் உங்க பிளட் சேஞ்ச் ஆகும். am I right? Yes. that means வேரியேஷன் காமிச்சுக்கிட்டே இருக்கும். Yes. எனிதிங் உங்க பிளட்ல என்டர் ஆகலாம், எது வேணாலும். இது பிளட்டோட ஊறி போயிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்களே, இவன் இது ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. அப்போ உங்க ரத்தத்துல என்ன ஊறி இருக்கு? நம்ம ரத்தத்துல ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே ஸ்லோவா நடக்குது, சில காரியம் எனக்கு நடக்கிறதே இல்லை, நான் தொட்டேன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. இதெல்லாம் எங்க கலந்துருக்கு? பிளட்ல. யாருடைய பிளட்ல? என்னுடைய பிளட்ல. அப்போ உங்க பிளட்ல கலந்துருக்கிறத ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். எஸ். நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றுமே ஸ்லோ, நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றுமே நடக்கல, நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றுமே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப லேட்டா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது உங்க பிளட்ல கலந்து இருக்கு. அப்ப இதை சேஞ்ச் பண்ணணும்னா எங்க இருந்து வரணும்? பிளட்ல இருந்து வரணும். நம்ம தானே சொல்றோம், பாத்தியா இவன் அப்பன மாதிரியே இருக்கான், இது அவன் ரத்தம். யார் ரத்தம்? அவங்க அப்பா ரத்தம். ஆஹா, இது பார் அவங்க அம்மா மாதிரியே இருக்கு, இது யார் ரத்தம்? அம்மா. இது அம்மா ரத்தம். எப்படி பண்றான் பார், அவன் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். உரிச்சு. அப்ப மீன்ஸ் இதெல்லாம் யாருக்கு சம்பந்தப்பட்டது? இது எல்லாமே பிளட் சம்பந்தப்பட்டது. ஈவன் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் செக் பண்றாங்களா இது யாருடைய பிளட்னு? பட் நாம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஜஸ்ட் நான் போறேன், ப்ராஃபட்டை மீட் பண்றேன், என் லைஃப் உடனே சேஞ்ச் ஆகணும், உடனே அவர் சொன்னதெல்லாம் எனக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, என் பிளட்டோடவா உங்க பிளட் கலந்து இருக்கு? இன்னும் என் பிளட்டோட உங்க பிளட் கலக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஈவன் ரொம்ப நேரமும் ஆகும். பிகாஸ் ப்ரொஃபெட்டிக் இஸ் எ வெரி வெரி ஸ்பீட் டைமென்ஷன். ஓ எஸ். அப்ப நீங்க ப்ராஃபட்டோட சேரணும். அவர் சொல்றாரு 3 நாள்ல நடக்கும். நானும் அவருடைய சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, 3 நாள்ல நடந்திருக்கு சொல்றாங்களா? எஸ். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க யாரோட அந்யுன்யம் வைக்கிறீங்களோ அந்த கிரியை தான் உங்க லைஃப்ல நடக்கும். அப்ப இப்போ நீங்க யாரோட அந்யுன்யம் வச்சிருக்கீங்க? யாரோட பிணைக்கப்பட்டிருக்கீங்க? ஹோல்ட் ஆன். இப்போ நான் இப்படி சொன்னா நீங்க தப்பா எடுப்பீங்க. பட் நான் சொல்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பட் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. பட் இது வாழ்க்கையில நடந்ததுதான், இவன் நடந்துகிட்டும் இருக்கு. இட்ஸ் ஃபைன். 2 பேர் கிஸ் பண்றாங்க. 2 பேர் கிஸ் பண்றப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவும் இங்க இருக்கிற டிஎன்ஏவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. மீன்ஸ் அந்த இடத்துல அவங்க ஒரு சரீரமா வராங்க. த சேம் திங் ஸ்பிரிச்சுவலாவும். ஜஸ்ட் நீங்க ப்ராஃபட்டை மீட் பண்றீங்கன்னா அவருடைய கை உங்க மேல வரும்போது த ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ உங்க மேல ஆக்டிவேட் ஆகுது. மீன்ஸ் காட் இவருக்கு கொடுத்த ஒவ்வொரு கவனன்ட்டும் ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இப்போ இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது திடீர்னு பஸ்ல போறப்ப யாரோ ஒருத்தர் ஹல்லேலூயா இந்த போல கடவுள் செய்ய போறார், நம்ம கீழே கமெண்ட் ஆமென் கை கூப்பி ஃபயர் விட்டோம்னு வச்சுக்கோங்க, டிஎன்ஏ மாறும். ஃபேவர் இங்கிருந்து ஓரமா போய் நிற்கும். அது என்ன டிஎன்ஏல ஓடுதுன்னு அந்த டிஎன்ஏவுக்கு தான் தெரியும். அது அழுகிற டிஎன்ஏல ஓடுச்சுன்னா அந்த டிஎன்ஏ ஆமென் விட்டு ஃபயர் விட்டல கனெக்ஷன் அங்க போய் மாட்டிக்குது. ஆமென் சொல்லி ஃபயர் விட்டு ஹல்லேலூயா போட்டு ஃபயர் விட்ட உடனே என்ன ஆகுது? இப்போ டிஎன்ஏ கனெக்ஷன் மாறி பிணைக்கப்பட்ட உடனே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழுதுகிட்டே இருக்கிறதா இருந்தா அந்த டிஎன்ஏ இங்க கனெக்ஷன் கொடுத்துரும். இப்போ அதுகிட்ட இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் இப்போ உங்க மேல நடக்கும். அப்புறம் வந்து ப்ரொஃபெட் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, நாட் ஒண்ணுமே நடக்கல, இங்க வாங்கினதை எங்க விட்டேன்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பிசாசு கேட்குது, எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டிமாண்ட் நான் சும்மா நினைச்சிங்களா? ஏசி நாமத்தில் கீழே ஒன்று, யூ ஆர் ஃப்ரீ. நோ, யூ ஆர் ஃப்ரீ. அவனுக்கு தெரியும் இது எங்க இருந்து ஓட்டப்பட்டுச்சு, இவங்கிட்ட சக்திக்குதா, அத்தாரிட்டிக்குதா, இவங்கிட்ட அனாயிண்டிங் இருக்கா, இவன் உண்மையிலே ஆவியில இருக்கானா, இது எல்லாத்தையுமே அதை பார்க்கும். ஆவியில இருந்தானா
இவன் யாரு, ப்ராஃபட்டா, பாஸ்டரா, மேன் ஆஃப் காடா, டீச்சரா, என்ன பொசிஷன்ல இருக்கான் எல்லாமே பார்க்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் ப்ராஃபட், இவன் சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும். கோ கம் அவுட் அப்படின்னா அது வெளியே வந்து நிற்கும். ஏன் வெளியே வருது? பிகாஸ் கமெண்ட் பண்ணது யாரு? ப்ராஃபட். ஆமா ரைட்? எஸ். அதனால சொல்லுது எனக்கு பவுலியும் தெரியும், எனக்கு ஏசு கிறிஸ்துவையும் தெரியும். மீன்ஸ் இவங்க எல்லாம் எதுல இருந்தாங்க? ஸ்பிரிட்ல இருந்தாங்க. எஸ். தட் மீன்ஸ் தேவனுடைய ஆவியில இருந்தாங்க. இவங்க மாறா போயிருந்தாங்கன்னா ஈவன் இங்கேயும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகும். பட் அது தெளிவா இருக்கு. யாரெல்லாம் ஸ்பிரிட்ல இருக்கா, அதனால வேதம் சொல்லுது தேவனுடைய ஆவியில் இருக்கிறவன் தேவனுடைய காரியங்களை என்ன செய்கிறான்? நிதானித்து அறிகிறான். அப்ப ஆவி அவன் என்ன செய்யறான்? பகுத்தறிகிறான் அர்த்தம். இப்போ டாப் ஃபேவருக்கு வருவோம். இந்த டாப் ஃபேவர் எதுக்கெல்லாம் உதவி செய்யும்? இந்த டாப் ஃபேவர்னாலே நல்ல காரியம் தான். நாம தானே சொல்றோம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன நடக்கல, ஒரு நல்லதுமே நடக்கல. நானும் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டேன், நானும் நல்லது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு பாக்குறேன், ஒரு நல்லதும் என் வாழ்க்கையில நடக்கல. ரிலாக்ஸ். Thursday ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன். இந்த டாப் ஃபேவர் ஜோம் பண்றவங்க கிட்ட போகவே போகாது. ஈவன் அவங்களுக்கு கிரியும் செய்யாது. நீங்க கேட்கலாம், என்ன இது இன்னைக்கு தான் மணிக்கணக்காக காலையில் இருந்து ஜோம் பண்ணேன், சரி இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே, ப்ராஃபட் கிட்ட போகிறோம், அட்லீஸ்ட் நம்ம ஜோம் பண்ணுறதாவது அவருக்கு கேட்டு எப்படியாவது இறைவன் அவர் மூலியமா ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரான்னு. ஆமா ரைட்? எஸ். பட் கவனிங்க, நீங்க அதிக ப்ரேயர் பண்றவங்களா இருந்தா டோப் உங்ககிட்ட வராது. ஜஸ்ட் அது உங்ககிட்ட வந்து வேடிக்கை பார்க்கும். நீங்க கேட்கலாம் ஏன் வேடிக்கை பார்க்குது? பிகாஸ் நீங்க எப்போ ரிலாக்ஸ் ஆவீங்க அந்த டைம் தான் டோப் உங்ககிட்ட வந்து கிரியேட் செய்யும். ஓ எஸ். எஸ். அப்பதான் உங்க வாழ்க்கையில நல்ல காரியமே ஸ்டார்ட் ஆகும். எஸ். நான் எப்பவுமே என்னுடைய ப்ரேயர்ல ஒரு காரியத்தை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? ரிலாக்ஸ். ஏன் ரிலாக்ஸ்? பிகாஸ் நீங்க ரிலாக்ஸ் ஆகிறப்ப தான் ஃபேவர் உங்க கிட்டயே ஆப்ரேட் ஆகும். நீங்க எதுவுமே செய்யாம நீங்க அமைதியா இருந்து பாருங்க, காட் உங்க மூலியமா கிரியேட் செய்வார். இந்த ஃபேவர் குட் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணும். தேவன் இந்த பூமியை படைத்து என்ன சொன்னார்? நல்லதனே கண்டார். மீன்ஸ் அப்ப அது நல்லது. இப்ப பாருங்க, இப்ப ரவி ஒரு கார் வாங்குறார், அறிவழகனும் ஒரு கார் வாங்குறார், காட்வின் ஒரு வீடு வாங்குறார், ஸ்டான்லி ஒரு கார் வாங்குறார். மொத்தம் எத்தனை காரு, எத்தனை வீடு? 3 கார் ஒரு வீடு. இப்போ இவர் கார் வாங்குறவர் வீடு வாங்குறவர் பார்த்து பொறாமப்பட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு வர வேண்டிய கார் என்ன ஆயிடும்? இறைவன் அதை என்ன செய்வார்? தடை பண்ண ஸ்டாப் பண்ணிடுவார். த சேம் திங் வீடு வாங்குறவர் கார் வாங்குறவங்களை பார்த்து பொறாமப்பட்டா என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். இப்ப கவனிங்க, இப்ப இவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு கடவுள் என்ன செய்யறாரு? விரும்புறார். இவங்களுக்கு கொடுத்தா அது நல்லதுன்னு அவர் பார்க்கிறார். இப்ப நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வீடு கட்டி அந்த வீடு அப்படியே பாதியிலே நிற்கும், இன்னும் ஃபுல் ஃபினிஷ் ஆயிருக்காது. ஆமா ரைட்? ஈவன் வண்டி வாங்கியிருப்போம், இன்னும் அதுக்கு லோன் கட்டாம 3 months பெண்டிங்லேயே நிற்கும். ஏன் அந்த இடத்துல காட் அதை நல்லதுன்னு பார்க்கலையா? இல்லை, ஆக்சுவலா நாம அதை நல்லதுன்னு என்ன செய்யல, பார்க்கல. நாம என்னைக்கு கடவுள் ஒருத்தனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா நல்லது அவன் வாழட்டும்னு நீங்க, அதாவது நாம மனசார பிளஸ் பண்றோமோ அப்பதான் அந்த காரியம் உங்களுக்கும் என்ன செய்யும்? தொடரும். எஸ். நாம பாத்தியா அவன் கார் வாங்கிட்டான், எப்படி வாங்கினா, எப்படி பணம் வந்திருக்கும்? கொள்ள அடிச்சிருப்பான், எங்கேயாவது யார்ட்டையாவது ஆட்டிய போட்டிருப்பான், இல்லை எவனையாவது என்ன செஞ்சிருப்பான்? ஏமாத்திருப்பான். இப்போ இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா? அவன் யோசனை எப்படி இருக்கு? இப்போ இவனுக்கு கடவுள் கொடுக்கணும்னு விரும்புவாரா? ஒருத்தனுக்கு ஒரு காரியம் நடக்கிறப்போ முதல்ல அவனை பார்த்து என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. உங்க மனசுல நல்லதுன்னு அதை சொல்லுங்க. எஸ். பொறாமப்பட்டு சொல்லாதீங்க, தைரியமா அதை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. எஸ். நீங்க எப்போ அதை வாழ்த்துறீங்களோ, நீங்க எப்போ அதை நல்லதுன்னு சொல்றீங்களோ, காட் நினைப்பாரு அப்ப இவனுக்கும் என்ன செய்யலாம்? இதை கொடுக்கலாம். ஒரு நாள் ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்திருந்தாங்க. ப்ராஃபட், எங்களுக்கு குழந்தையே இல்லை, குழந்தையே பிறக்கல, குழந்தை வயிற்றுல தங்குது, வித்தின் 3 months அபார்ட் ஆயிடுது. மீன்ஸ் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜஸ்ட் அவங்க தலை மேல கை வச்சுட்டு என் கையை எடுத்துட்டேன், மீண்டும் அவருடைய ஷோல்டர் மேல கை வச்சுட்டு என் கையை எடுத்துட்டேன். காட் சொன்னார் இவங்க 2 பேருமே பொறாமப்படுறாங்க. நான் கேட்டேன், ஏன் இவங்க 2 பேருமே பொறாமப்படுறாங்க? பிகாஸ் மற்றவங்க கிட்ட குழந்தை இருக்கு, என்கிட்ட என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஜஸ்ட் 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணேன், சரண் மேடம், உங்களுக்கும் குழந்தைய இறைவன் கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவங்க குழந்தைய பார்த்து பொறாமப்படுறத என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. வித்தின் 2 months காட் அங்க கன்சீவ் ஆக்குனார். ஓ எஸ். ஏன்? பிகாஸ் இங்க ஸ்டோரி சேஞ்ச் ஆகணும். அப்ப இந்த ஸ்டோரி சேஞ்சிங் எங்க இருந்து உருவாகணும்? பிளட்ல இருந்து உருவாகணும். எஸ். Bring it on. எஸ் ப்ராப்பர். கதை மாறுறது எங்க இருந்து உருவாகணும்? நாம நினைக்கிறோம் ப்ராஃபட் போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஜாலியா இருக்கணும். நோ, அந்த ஒரே சந்தோஷம் வருஷம் முழுவதும் அனுபவிக்கணும்னு நீங்க ஆசைப்படணும். Yes. எஸ். அவர்கிட்ட போயிட்டு வந்தா எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்றவங்க மாத்திரம் யாரு? எஸ் ப்ராப்பர். ப்ராஃபட் போயிட்டு அந்த எனர்ஜெட்டிக்கா ஆகுது, சம்திங் எனக்கு நடக்கும்ன்ற ஃபீல் ஆகுது அப்படின்றவங்க மாத்திரம். Yes, prophet. ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி, இந்த எனர்ஜி 2 நாள் இருக்கா?
சம்திங் நடக்கணும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? வெனஸ்டே வர்றப்போ என்ன ஆகுது? வெனஸ்டே வர்றப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகும். எப்படா அந்த மனுஷனை திருப்பியும் போய் பார்ப்போம், எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பீச் ப்ரேயர்ல வந்து தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த மனுஷன் மவுண்டன் ப்ரேயர்ல வந்து தான் ஆகணும். இந்த முகத்தை அப்பாடா வந்துட்டாரா சாமி பார்க்குறோமா? இதுல வேற அப்பப்போ ஃபோன்ல வேற எடுத்து வச்சுக்கின்னு அவரை பார்க்கறது ஏன்னு மாடு பால் விளம்பரத்தில் வர மாதிரி. எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ 2 நாள் பிளட்டோட கனெக்ஷனா இருக்கீங்க. the third day blood relation என்ன ஆகுது? உங்களை விட்டு தூரமாகுது. எஸ். இங்க தான் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நான் ப்ராஃபட்டை பார்க்க போறேன். அவர் என்ன டச் பண்றாரு. அவர் டச் பண்ற அந்த ஒரே ஒரு டச் என் லைஃபை சேஞ்ச் பண்ணது. Oh yes. என் ஸ்டோரியை மாத்துது. எஸ். என் குடும்பத்தினுடைய எல்லா நிலவரமும் மாறுகிறது. எஸ். இது யார் சொல்லணும்? நான் சொல்லணும். யார் விரும்பணும்? நான் விரும்பணும். 2 days prophet. நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். 3rd day வரும்போது எப்போ நீங்க அதை ஓபன் பண்ணுவீங்க? நான் அங்க வரலான்னு இருக்கேன். டிக்கெட் கூட போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ரிலாக்ஸ். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் மீன்ஸ் ஜீசஸ் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, சீஷர்களை பார்க்கறாரு. ஜஸ்ட் சீஷர்களை பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் என் கூட இருக்கணும். சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஓகே 1 3 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்கிட்ட. ஆமா ரைட்? எஸ். மீன்ஸ் எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க யார் கூட இருக்கணும்னு விரும்புற? ஜீசஸ் கூட இருக்கணும்னு நீ விரும்பு. ரெண்டாவது ஜீசஸ் என்ன சொன்னாரு அதை உனக்குள்ள உட்கார்ந்து யோசி. இத 2 செஞ்சினாலே நெக்ஸ்ட் நீ என்ன கேட்கற அது அப்படியே உனக்கு நடக்கும். எஸ். the same thing, the same concept. நீங்க உங்க வீட்ல இருந்து எழும்பி இங்க வரீங்க. ஆமா ரைட்? எஸ். யார் கூட இருக்கணும்னு? ப்ராஃபட் கூட. ப்ராஃபட் கூட இருக்கணும்னு. நீங்க அங்க இருந்து எழும்பி இங்க வரும்போது ப்ராஃபட் சொல்ற உபதேசத்தை ஜஸ்ட் கேட்டு உங்க இதயத்துல வைக்கிறப்ப காட் உங்க தீர்க்கதரிசி மூலமா நீங்க இந்த காரியத்தை சொன்னீங்க. நீங்க இத மென்ஷன் பண்ணீங்க. நான் இப்பொழுது கேட்கிறேன் தீர்க்கதரிசியின் தேவன் இப்பொழுதே எனக்கு உதவி செய்யணும். that's it. அந்த காரியத்தை காட் உடனே உங்களுக்கு செய்வார். Yes, yes, yes. எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் ப்ராஃபட். இதுதான் இதனுடைய மீனிங். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. that means ஜீசஸ் என்ன சொன்னாரு? அதனால அவர் சொல்றாரு என் வார்த்தை நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை போய் செய் போதும். எஸ். அதுக்கு அடுத்து அதை வச்சு நீ என்ன கேட்கிற? Yes. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்னது? டாப் ஃபேவர். நல்லது மாத்திரம் தான் நடக்கணும். எஸ். எஸ். Bring it on. Oh yes. என்ன நடக்கணும்? நல்லது மட்டும் நல்லது மட்டும் தான் நடக்கணும். ப்ராஃபட் எனக்கு நடக்கணும்ன்றவங்க யாரெல்லாம்? Yes, prophet. நான் விரும்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். Yes. இப்பொழுதிலிருந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் Yes. உங்க வாழ்க்கையில நல்லதை இப்பொழுதே கொண்டு வரட்டும். I receive. சொல்லுங்க I receive. I receive. I receive. Bring it on, prophet. அதனாலதான் ஜீசஸ் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவர் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜஸ்ட் ஜனங்க மூலியமா இறைவன் செய்து கொடுக்கிறார். எஸ். அவர் சொல்றாரு ஏய் அந்த டாங்கி எனக்கு வேணும். உடனே போறாங்க. போய் கேட்ட உடனே யாருக்குன்னு கேக்குறாங்க? இது ப்ராஃபட்டுக்கு வேணுமா? ஓ அப்படியா? ஓகே எடுத்துட்டு போங்க. இப்போ நீங்க இங்க இருந்து வெளியே போறீங்க. ஜஸ்ட் காட் போய் காட் இந்த வீக் உம்முடைய தீர்க்கதரிசி எனக்கு இந்த காரியத்தை சொன்னார். அப்ப எனக்கு இதை செய்து கொடுங்க. ஏன் எலிசா வந்து எலியாவின் தேவன் எங்கன்னு கூப்பிடுறாரு? பிகாஸ் அவருக்கு தெரியும் இவரை கூப்பிட்டாதான் வேலை நடக்கும். ஜஸ்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க லுக் அட் தட் அவன் பாரு வல்லமையை நடப்பிக்கிறான். ஈவன் அவங்களும் ப்ராஃபட்ஸ் தான். பட் இவர் யாரை கூப்பிடுறாரு? எலியாவின் தேவன் எங்கே? மீன்ஸ் அதை வச்சு அடிச்ச உடனே யோர்தான் என்ன ஆகுது? உடனே உங்ககிட்ட ப்ராஃபட்டுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கு. ஆமா ரைட்? எஸ். கம்மிங் பேக் வித் a great testimony. அப்ப அதை எடுத்து நீங்க வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை காட் இன்னைக்கு நான் இந்த காரியமா போறேன். மாபெரும் சாட்சியோட தான் நான் வீடு திரும்பணும். நான் இந்த காரியமா போறேன். இந்த வேலையா போறேன். இந்த இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த பணத்துக்காக நான் சைன் வாங்குறதுக்காக நான் போறேன். நான் திரும்பும் போது மாபெரும் ஜஸ்ட் நார்மல் டெஸ்டிமோனி இல்ல, கிரேட் டெஸ்டிமோனி. எஸ். எஸ். இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் போறேன். ஜஸ்ட் அந்த காட்சி அந்த மேண்டல் எடுத்து உங்க தலை மேல வச்சு that's it. நான் பிரார்த்தனை செய்றேன். ப்ராஃபட்டுடைய தேவன் எனக்கும் உதவி செய்யணும். Oh yes, I receive. என்னது? ப்ராஃபட்டுடைய தேவன் எனக்கும் உதவி செய்யணும். நான் போகிறேன். என் காரியம் இன்னைக்கு ஜெயமா மாறுது. Bring it on. எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் ப்ராஃபட். உட்கார்ந்து ஓ காட் இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன். இயேசுவே இப்பொழுதே என் காரியத்தை மாற்றுங்கப்பா. இப்பொழுதே என் காரியத்தை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். வீட்டிலே உட்கார்ந்து அந்த ஃபோன் கால் வரும் நான் நினைக்கிறேன். அந்த ஃபோன் கால் வரும் நினைக்கிறேன். ஆல் டே
எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளாரே. எப்படி அந்த ஃபோன் கால் வரும்? எப்படி அந்த ஃபோன் கால் வரும்? நீங்க முதல்ல என்ன செய்யணும்? எந்திரிச்சு வெளியே நடக்க ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல இருந்து ஃபோன் கால் வரணும் அல்லது எந்த நபரை போய் நீங்க மீட் பண்ணணும், just go and meet them. நீங்க போகும்போதே உங்களுக்கான நல்ல காரியத்தை அங்க உருவாக்கிடுவா. Oh yes, prophet. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட தான் சொல்றாரு, ஏய் உன் குழந்தை எடுத்துன்னு வாடா அப்படின்னு. ஆபிரகாம் அவங்க வைஃப் கிட்ட சொன்னாரா? இதே சொல்லிருந்தா நம்ம தான் அந்த பெத்த புள்ளைய விட்டுருக்குமா? ஏய் இப்ப தாண்டா தவம் இருந்து பெத்துக்கிற, நீ வேற எடுத்துன்னு போய் பலி கொடுக்க போற. ஆனா அந்த அம்மா கிட்ட என்ன சொன்னாரு அவரு? நாங்க 2 பேரும் சேர்ந்து கடவுளை ஆராதிச்சுட்டு வரோம். ஆராதனை பலி கொடுக்கறதா இல்ல. பட் காட் இவர் எப்போ கீழ்ப்படிஞ்சாரோ அப்பவே ஒரு ஆட்டை அங்க ரெடி பண்ணிட்டார். Yes. ஈவன் யாரெல்லாம் உங்க வீட்டை விட்டு தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சிருக்கீங்களோ, காட் அப்பொழுதே உங்க மிராக்கிளை ரெடி பண்ணிட்டார். ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் Yes, prophet. இப்பவே காட் ரெடி பண்ணிட்டார். Receive your miracle wherever you are. Receive my miracle. Bring it on. யோபு 22:28 வானத்திற்கு எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். You will also decide and decree a thing and it will be established for you. And the light of God's favor will shine upon your ways. You will also decide and decree. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கணும் அல்லது நிர்ணயிக்கணும். நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போறேன் அல்லது என்னுடைய லைஃப் விஷயத்துக்காக நான் போறேன். எதிர்க்க இருக்கிறவன் 1000 கதையை உருவாக்குவான், நமக்கு விரோதமாகவும் பேசுவான். ஆனா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும்? நீங்க எந்த காரியத்தை டிசைட் பண்ணீங்க, நிர்ணயம் பண்ணீங்க, தீர்மானிச்சீங்க, அது மேலதான் உங்க ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ நான் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒரு 20 crore ப்ராஜெக்ட் இருக்கு. வர முதல் 2 கோடிக்கே வழி இல்லாம இருக்கிறேன். சரி 5 crore எடுத்துட்டு வரேன். இப்போ கவனிங்க, நாளை தினத்துல எனக்கு அது டீல், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு சக்சஸ் ஆகணும். ஓகே, இப்போ அந்த வேலையா நான் போறேன். போகும்போது நான் தீர்மானிக்கிறது என்னது? நான் நிர்ணயம் பண்றது, நாளைக்கு நான் போகும்போது அந்த இடத்துல யார் இந்த டீலை எனக்கு காண்பிச்சாங்களோ, ஈவன் அந்த டீல் அந்த ஃபண்டை யார் அனுப்புறாங்களோ, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எனக்கு அவங்க கிட்ட இருந்து வரணும். என்ன அலக்கழிக்க கூடாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் முன்னமே எல்லாத்தையும் எனக்கு ப்ராப்பரா சொல்லணும். இப்போ நான் நிர்ணயம் பண்றேன், இந்த 5 crore இந்த 5 கோடியில காட் எனக்கு செய்யும் போது நான் இதுல இருந்து 1 crore எடுத்து காடுக்கு செய்ய போறேன். இப்போ இதை யார் டிசைட் பண்ணது? நிறைய பேர் சொல்றோம்ல, எனக்கு பணமே வரல, எனக்கு பணமே வரல, நானும் கேட்டுனே இருக்கிறேன், பணமே வரல. கொடுத்ததுலேயே ஒன்றும் ஒழுங்கா இல்லை. ப்ரொஃபெட், நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் அந்த லோனுக்கு அந்த டாக்குமெண்ட் சைன் ஆயிடுச்சுன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ? 10,000. எவ்வளோ வாங்கினேன்? 50 லட்சம். 50 லட்சத்துக்கும் 10,000க்கும் ஈடு பண்ணிப்பாரு. கணக்கு கரெக்டாக வருதா? நீ கேட்டது எவ்வளோ? ஜஸ்ட் கணக்கு கரெக்டாக வருதா? நான் எவ்வளோ சொன்னேன்? 5 கோடி. கடவுளுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 1 கோடி. இப்போ கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? 5 கோடி இருந்தா அப்படி வச்சுக்கோ, கொடுத்துட்டாரா? இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, எவ்வளோ 1 கோடி, அது நீ வெளியிடுறியான்னு பார்ப்பார். இங்கே தான் உனக்கு செக்கே வைப்பார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? குழந்தை கொடுன்னு கேட்டாரா? இந்த அப்படி வச்சுக்கோ. இப்போ கடவுள் என்ன சொன்னா? ஏய், கொடுத்த குழந்தை எத்தனோடா? ஆபிரகாம், ஓகே, நாளைக்கு நானும் பிள்ளையும் கடவுளை பார்க்க போகிறோம், நீ பத்திரமா வீட்லேயே இரு, கூட 2 பேரை தான் கூட்டின்னு போகிறேன். சாராமா எப்படி இருந்திருப்பாங்க? கடவுளே, என் கணவனும் நீ எனக்கு கொடுத்த பிள்ளையும் உம்மை ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள், 2 பேரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். இறைவனே, உம்முடைய தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பி யாரையும் பிள்ளையும் பிள்ளையோட அப்பாவையும் பத்திரமா என்ன செய்யுங்க? கடவுள் கூப்பிட்டது எதுக்கு? கசாப் போடுறதுக்கு. ஆனால் இன்னமா ஜோம் பண்ணுறது என்ன இருக்கு? பத்திரமாய் பாதுகாத்துக்கணும். ஈவன் இந்த டெஸ்ட் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நடக்கும். இப்போ ஆச்சா, இவர் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் அவர் கேட்குறான், தன் பையன் கேட்குறான், ஏப்பா ஆராதிக்க போகிறோமே, பலி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, அந்த ஆடு எங்க? இதே தான் அப்பா, பெத்த அப்பா, ஏய் உன்னை தாண்டா நான் கொடுக்க போகிறேன். அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்? அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஆளுக்கிறான் பாரு புருஷன், இவன் என்னத்தான் எடுத்துன்னு போய் வெட்ட போறானா? நம்ம அம்மா, யோ எத்தனை வருஷமா குழந்தை இல்லை, இப்போ கொடுத்துக்கிறாரு, நீ போய் அவன் கேள்வி வருமா? சண்டை வருமா? வராதா? பட் எந்த சலனமும் இல்லாம ஜஸ்ட் கடவுள் சொன்னதுக்கு நேரா அவர் போறாரு. கத்தியை ஓங்கும் போது கடவுள் அந்த நலனை பார்க்கிறார், அந்த குட் திங்க பார்க்கிறார். கடவுள் சொல்ற, ஏய் உன் பிள்ளை மேல என்ன செய்யாத, கத்தியே உடனே இறக்குன உடனே அங்க இருக்கிற ஆட்டை எடுத்து வெட்டு. காட் செக் பண்ற இடம் இங்க தான். ஈவன் இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது காட் உங்களையும் செக் பண்ணுவார். இந்த பிளஸிங் உனக்கு வேணும்னா அவர் வைக்கிற டெஸ்ட் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, ஜஸ்ட் சின்ன டெஸ்ட் தான். உன் மனசை ஜஸ்ட் அசைச்சு பார்ப்பார்.
இது கண்டிப்பா உனக்கு வேணுமான்னு. ஆனா அவர் கொடுக்கறப்ப அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஒரு காரியத்தை டிசைட் பண்ணுங்க. எது நடந்தாலும் நான் அதுல உறுதியா இருப்பேன். ரெண்டாவது, நீங்க டிசைட் பண்ணதை உங்க வாயால டிக்ரீ பண்ணுங்க, கட்டளையிடுங்க. இப்ப டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? இப்ப ப்ராஃபட் அங்கிருந்து கிளம்புறப்போ, வீட்டுல இருந்து கிளம்புறப்போ காட் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி இதை போய் டிக்ரீ பண்ணுன்னு சொல்லிடுவார். தட்ஸ் இட். நான் அந்த வீட்டில இருந்து நான் வரும்போது ஈவன் ஒவ்வொரு சிக்னலை நான் கிராஸ் பண்றப்போ காட் சொன்ன காரியத்தை தான் என் மைண்டுக்குள்ள போட்டு ஜஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஜஸ்ட் என்ன ரெடி பண்ணணும். அவர் சொன்ன காரியத்தை இங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் என்ன சொன்னார்? இப்பொழுது நீ யார் கூட எல்லாம் பேசுறியோ, யாரை பார்த்து உன் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்றியோ, உன் ஸ்டோரி சேஞ்ச் ஆகுதுன்றியோ, அவங்க ஸ்டோரி சேஞ்ச் ஆக போகுது. am I right? இன்னைக்கு as a prophet நான் டிக்ளேர் பண்றேன். Oh my God, நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் இப்பொழுது நான் டிக்ரீ பண்ண போறேன். God உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம், I receive my story. I receive my story. Yes. யார் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியும்? யார்கிட்ட God ஸ்டோரி சேஞ்ச் பண்றத பத்தி சொல்றாரு. Bring it on. ஓ ப்ராஃபட், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாருமே எனக்கு தயவு பண்ற மாதிரி தெரியல. நோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிசைட் பண்ண தெரியணும். ஒரு காரியத்தை நிர்ணயிக்க தெரியணும். நீங்க நிர்ணயிக்கும் போது நீங்க நிர்ணயிச்ச காரியத்தை கடவுளோட அக்ரிமெண்ட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. ஜூஸ் ப்ரே பண்றதுக்கும் நாம ப்ரே பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க போய் அந்த வால் ஆஃப் ப்ரேயர் ஒன்று இருக்கு, அதுகிட்ட போய் நின்று ஒன்னே ஒன்று அவங்க ஆடினே தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓ இப்படி ஆடினே தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. காட், இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், எனக்கு இதை சக்சஸ் பண்ணீங்கன்னா இந்த சக்சஸ் மூலியமா நான் உங்க கிங்டமை பில்ட் பண்ண போறேன், இவ்வளோ அமௌண்ட்டை நான் கொடுக்க போறேன். தட்ஸ் இட். இவ்வளோதான் வார்த்தை. இது நம்ம கிட்ட இருக்கா? செக் அண்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? டிசைட் பண்ணீங்களா? டிக்ரீ பண்ணுங்க, வாயால கட்டளையிடுங்க, வாயால அதை சொல்லுங்க. இங்க சில பேர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ப்ராஃபட் என்ன ஆனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆளா அவனை தான் கடவுள் தூக்கி போட்டு பந்தாடுவார், அப்படியே என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சுடுவார். அப்ப நான் என்னதான் சொல்லிட்டோம்? ஒன்றும் இல்லை, இவருக்கு நான் உதவிகரமா இருக்கணும், அவ்வளவுதான். உபத்திரவமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உதவியா இருக்கணும். இவ்வளவுதான் வார்த்தை, இவ்வளவுதான் ஜெபம். இதை நீங்க சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பார். அதுக்கு தாங்க சொல்றாரு, என் லைட்டையே நான் அனுப்புறேன், என் வெளிச்சத்தையே அனுப்புறேன். அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம், ஆம்பிளிஃபைடுல. அது என்ன சொல்லுது பாருங்க. You will also desire and you decree. will also decide and decree a thing, and it will be established for you. அத கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்? Established for you. Establish பண்ணி கொடுப்பார். And the light of God's favor. லைட்னா அப்ப என்ன அர்த்தம்? God's favor. அப்ப இறைவனுடைய வெளிச்சம் வந்தாலே அப்ப அது என்ன அர்த்தம்? God's favor. கடவுளுடைய தயவுன்னு அர்த்தம். Yes. அப்ப நீங்க போற நட பாதை, அப்ப இந்த இடத்தை விட்டு நீங்க போறப்போ அப்ப என்ன ஷைன் ஆக போகுது? God's யாருடைய லைட் உங்க கூட வர போகுது. அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes prophet. நான் இப்பொழுது கட்டளையிடுறேன். Yes. ஜஸ்ட் உங்க முகத்து மேல கை வைங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து, இறைவனே இப்பொழுதே உம்முடைய வெளிச்சம் என்னை நடத்துவதாக, உம்முடைய தயவு இப்பொழுதே என் காரியங்கள் ஒவ்வொன்றையும் இப்பொழுதே செய்து முடிப்பதாக கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளையாய் சொல்லுங்க. Yes in the name of Jesus. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? Bring it on. நான் டிசைட் பண்றேன் ஃபேவர் உங்களை நடத்தணும்னு. இப்போ நான் அதை டிக்ரீ பண்ணிட்டேன், உங்க ஸ்டோரி சேஞ்ச் ஆகணும்னு. அப்ப இந்த இடத்தை விட்டு போகும்போது ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க? யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறணும், யாரெல்லாம் ப்ராஃபட்டோட பிளட்டோட, தட் மீன்ஸ் அவர் பேசின வார்த்தையோட. இப்போ நான் பேசுறேன் இங்க இருந்து, அப்ப என் வார்த்தை எங்க இருந்து வருது? என் பிளட்ல இருந்து வருது. அப்ப என் பிளட்டை யார் டியூன் பண்ணது? இறைவன். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் அவர் சொல்றாரு, அப்பத்தை எடுத்து இதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அடுத்து பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. மீன்ஸ் இவ்வளவு நாள் உனக்குள்ள நடக்காது வேதனை, கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், பாடு, ஆடு, மாடு, இதெல்லாம் யாருடைய பிளட்? உங்க பிளட். பட் காட் என்ன சொல்றாரு? என் உடன்படிக்கை வருது, எது கூட நான் செய்றேன்? உன் பிளட்டோட செய்றேன். எஸ். உன் பிளட் இப்ப நான் டியூன். bring it on. காட் இன்னைக்கு உங்க பிளட்ட டியூன் பண்ண போறாரு. Yes. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். Yes. மீண்டும் சொல்றேன், காட் உங்க பிளட்ட டியூன் பண்ண போறாரு. Yes. something shift இப்பொழுது உங்க லைஃப்ல நடக்க போகுது. இப்பொழுதே மாற்றம் உண்டாக போகுது. சொல்லுங்க, I receive. பட் டியூனிங் எங்க நடக்குது? பிளட்ல. உங்க பிளட்ல. பிளட் லைன் கர்ஸ்னு ஒன்னு இருக்கு, தெரியுமா? என்னது? பிளட் லைன் கர்ஸ் மீன்ஸ் வாட்? பரம்பரையா சாபம். அதுவும் கரெக்டா ஒரு மாசத்துல, குறிப்பிட்ட மாசத்துல பாத்தீங்கன்னா
அந்த காரியம் இவனுக்கு நடந்திருக்கும், இவன் பெற்றெடுத்த அப்பாவுக்கு, அதுக்கு அடுத்து வரப்போற பிள்ளைக்கு, அதுக்கப்புறம் வரப்போற ஏதோ ஒரு சம்திங் இஷ்யூஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு as a prophet நான் டிக்ளேர் பண்றேன், Yes. இந்த காரியம் மாறட்டும். Oh yes, prophet. மீண்டும் சொல்றேன், இந்த காரியம் மாறட்டும். Oh yes. சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு நடக்க இருக்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியம் நான் விரும்புகிறபடி எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு இப்பொழுதே செய்து முடிப்பாராக. ஜஸ்ட் எழுந்து நின்னு சொல்லுங்க, I receive. இப்போ உட்காருங்க பார்க்கலாம். ஓ மை காட், எத்தனை பேர் ரெடி? Yes, prophet. நான் இங்க இருக்கேன். இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது காரிய ஸ்டோரியை சேஞ்ச் பண்றாரு. நான் போய் என் வீட்ல லேண்ட் ஆகுறப்போ சம்திங் மிராக்கிள் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? கார் டிசைட் பண்றது நன்மையும் கிருபையும் யாரை பின் தொடரணும்? என்னை தொடரணும். அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 128:2. டாப் ஃபேவர் எப்படி வருதுன்னு மாத்திரம் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். When you eat the labor of your hands, you shall be happy. You shall be happy, and it shall be well with you. When you eat the labor of your, யாருடைய கை பிரயாசத்தை சாப்பிடணும்? அப்ப என் கை பிரயாசத்தை நான் சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நன்மையும் கிருபையும். That means எனக்கு அது நல்லதா இருக்கும். இப்போ amplified classic என்ன சொல்லுது பாருங்க. For you shall eat the fruit of the labor of your hands, happy, blessed, fortunate, enviable shall you be, and it shall be well with you. You shall eat the fruits of the labor of your hands, happy. Another word, blessed. Number 2, fortunate. Number 3, enviable. இது எதுவுமே நமக்கு நடந்ததா இருக்காது. Am I right? ஏன்னா இன்னும் நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம இன்னும் என்ன செய்யல, சாப்பிடல, இன்னும் எனக்கு நல்லதே நடக்கல. பட் ஏன் நான் சம்பாரிச்சதை மற்றவன் சாப்பிட்றப்போ அவன் பிளஸ்டா இருக்கான், அவன் ஃபார்ச்சுனேட்டா இருக்கான், அவன் பொறாமப்படத்தக்கதா இருக்கான். Am I right? Yes. மீன்ஸ் நான் சம்பாதிக்கிறேன், மாதமானா எனக்கு சம்பளம் வருது. பட் கரெக்டா அந்த சம்பள நாள் அன்னைக்கு வேற ஒருத்தர் என் வீட்டு முன்னாடி வந்து, எங்க என் காசு, என் பணம் வாங்கினல, அது எங்க, குடு 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 வாங்கிட்டு போறான். அவன் எப்படி இருக்கான்? உன் லேபரை யார் சாப்பிட்றது? இப்போ உன் கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிட்றது? வாங்கிருக்கா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எத்தனை பேர்கிட்ட இருக்கு? Yes, prophet. இருக்குன்றவங்க மாத்திரம். Yes. இப்ப சொல்லுங்க, யார் சாப்பிட்றது? மத்தவன் சாப்பிடுறான். மத்தவன். ஆஹா, அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பொறாமப்படத்தக்கதா இருக்கானா? Yes. நீங்க ஏன் இல்ல? அதான் நம்ம கிட்ட இருந்து வாங்கி போயிட்டானே. பட் இங்க என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு நீ முதல் நல்லா இரு. அங்க ஃபார்ச்சுனேட்னு ஒரு வேர்டு இருக்கா? Yes. அப்ப டோப் ஃபேவர் எதை கொண்டு வரும்? ஃபார்ச்சூனே. பட் உங்க ஃபார்ச்சூன் எங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்ல. உங்க ஃபார்ச்சூன் எங்க? மெடிகேஷன்ல. உங்க ஃபார்ச்சூன் எங்க? இன்ட்ரெஸ்ட் விட்டு இன்ட்ரெஸ்டா சம்பாதிக்கிறான் பார், அவன் கையில. Am I right? Yes. உங்க ஃபார்ச்சூன் எங்க? உங்க பிளஸ்ட் எங்க? உங்க ஹாப்பினஸ் எங்க? யாரோ ஒருத்தன் கையில இருக்கு. Yes, prophet. Am I right? Yes. ஆமான்றவங்க மாத்திரம் கைகளை மேல வைத்துங்க பார்க்கலாம். Yes. பட் இப்பொழுது as a prophet அந்த டைமென்ஷனை நான் திருப்புறேன். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுது இந்த டைமென்ஷன் நான் திருப்புறேன். Oh, சந்தோஷமா இருக்கணும்னா அது நீங்க தான். Oh yes. சந்தோஷமா வாழணும்னா அது நீங்க தான். Yes, prophet. அதிர்ஷ்டத்தோட வாழணும்னா அது அது யார் தான்? நான் தான். சொல்லுங்க, நான் தான். நான் தான். பொறாமப்படத்தக்கதா வாழணும்னா நான் தான். I am. நான் தான். அது என்னது? அதை இப்ப என்ன சொன்னீங்களே, சந்தோஷமா வாழ்றது யார் தான்? நான் தான். எல்லாம் அண்ணன் தாங்க. அதிர்ஷ்டத்தோட வாழ்றது யார் தான்? நான் தான். அது நான் தான் கூட எவ்வளவு டவுட்ல வருது. நல்லா ஜஸ்ட் நான் தான். Yes. பொறாமப்படத்தக்கதா வாழ்றது யார் தான்? நான் தான். சாட்சியோட வர போறது யார் தான்? நான் தான். கடவுளுடைய தயவோட நான் வெளியே போறது யார் தான்? நான் தான். I am. இப்பொழுதுல இருந்து யாருக்கெல்லாம் நடக்க போகுது? Yes, எனக்கு. சொல்லுங்க, எனக்கு தான். எனக்கு தான். ஓ, சொல்லுங்க, நான் சாட்சியோட. சாட்சியோட. ஆஹா, வரப்போகிறேன். என்ன சாட்சியோட? கிரேட் டெஸ்டிமோனி. அப்ப இப்பொழுதுல இருந்து யார் கை பிரயாசத்தை யார் சாப்பிட போறா? ஏன் கை பிரயாசத்தை நான் சாப்பிட. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதுல இருந்து என்னுடைய ஒவ்வொரு பிரயாசமும், என் குடும்பமும் நானும் சாப்பிட போகிறோம். இப்பொழுதுல இருந்து
ஒவ்வொரு பிரயாசமும் ஒவ்வொரு பிரயாசம் எனக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் குடும்பத்திற்கும் உதவிகரமாய் இருக்க போகிறது. உதவிகரமாய் இருக்க இப்பொழுதே இப்பொழுதே இறைவன் இந்த காரியத்தை செய்கிறார். இறைவன் இந்த காரியத்தை செய்கிறார். இப்பொழுதே இப்பொழுதே எனக்காக இறைவன் இறைவன் இந்த காரியத்தை செய்து கொடுக்கிறார். எஸ் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா I receive. இப்ப கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Bring it on, bring it on, bring it on. TPT. Your reward will be prosperity, happiness and well-being. Hold on. அப்போ உங்க ரிவார்ட் என்னது? அடுத்து ஹாப்பினஸ். மூணாவது நல்லா, அதுக்கு தான் சொல்றது வாழணும், நல்லா வாழணும். அடுத்தது நான் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த பூமியில இருக்கணும். இது எத்தனை பேர் காலையில் எழுந்த ஒன்று சொல்றீங்க? எஸ் ப்ராஃபட், நான் டெய்லி நான் சொல்றேன். ஏன் சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க, அதனால தான் நான் சொல்றேன். நான் சொன்னதுக்காக நீங்க சொல்லாதீங்க. அந்த நல்லா வாழணுன்ற விருப்பம் உங்களுக்கு வரணும். என்னது? நல்லா வாழணுன்ற விருப்பம் யாருக்கு? எனக்கு. அதனால அவர் சொல்ல உங்க ரிவார்ட் என்ன? எகைன் கொடுங்கப்பா. Your reward will be prosperity, happiness and well-being. அப்போ உங்களோட ரிவார்ட் என்ன? எதெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ நான் சேலஞ்ச் பண்றேன். அனாயிண்டிங் மூலமா, ஓ எஸ், அபிஷேகத்து மூலமா நான் சேலஞ்ச் பண்றேன். I receive as a prophet. Yes. ஆமோஸ் 3:7 என்ன சொல்லுது பாருங்க. ஆமோஸ் 3:7 மெசேஜ்ல the fact is God the master does nothing without first telling his prophet the whole story. as a prophet நான் ப்ராஃபஸி பண்றேன். ஓ எஸ், God உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணணும். I receive. because நான் வீட்டில இருந்து கிளம்புறப்பவே God எனக்கு சொன்னது ஒரே ஒரு காரியம். Yes. இன்னைக்கு நான் நிறைய பேருடைய ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண போறேன். Oh yes. இல்ல உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். Yes, God yes. இன்னைக்கு சொன்னது இப்பொழுது நான் நிறைய பேருடைய ஸ்டோரியை சேஞ்ச். Yes. யாருக்கெல்லாம் சேஞ்ச் வேணும்? சேஞ்ச் வேணும். ப்ராஃபட் எனக்கு சேஞ்ச் வேணும். Yes, prophet. 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். It is done, it is done, it is done. It is done, it is done, it is done. மீண்டுமாக it is, மீண்டுமாக it is, மீண்டுமாக oh, it is done. சொல்லுங்க I receive. I receive, I receive, I receive.